Vanakkam Nanbargale. இந்த வீடியோவை பத்தி பேச போறோம்னா நேத்து லான்ச் ஆன Safemoon wallet பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். அது கூடவே Bitcoin பத்தி அனாலிசிஸ் அண்ட் பிரெடிக்ஷன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க फ्रेंड्स. நீங்க பார்த்து mactechtamil நீங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பைட் பட்டன் டெக். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்துரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் எடுத்து நீங்க லைக் பண்ணதால நம்மளோட மோட்டிவேஷன் 100x எப்பவுமே இருக்கு. சோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இந்த டாபிக்குள்ள போலாம். நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி நினைக்கிறேன். ஸோ Safemoon-ஓட ஒரு கோர் டெவலப்பர் வந்து ஒரு ட்வீட் போடாரு, இப்படி Safemoon வாலெட் வந்து ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளா இருக்குன்ட்டு. ஸோ ஆயிட்டுமே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அது ஆயிட்டுமே Safemoon பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% இல்லை அப்படி பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு சொல்லலாம் Safemoon. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ சமயத்தில் Safemoon-ஓட விலை வந்து 0.0 தாண்டி $175 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதான் 28% to 29% அந்த ஒரு ரேஞ்சில் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பம்புக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த Safemoon வாலெட் லான்ச் தான் சொல்லலாம். ஸோ Safemoon வாலெட் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ Safemoon வாலெட் டவுன்லோட் பண்ணிட்டோம்னு நம்மளுக்கு வந்து Safemoon-ஓட வாலெட் வந்து கிடைச்சிடும். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ என்ன இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இம்போர்ட் ஃப்ரேஸ், அதாவது உங்களோட இம்போர்ட் ஒரு வாலெட் நீங்கள் ஆல்ரெடி இது பண்ணியிருந்தாங்க அதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வாலெட். ஸோ இந்த வாலெட்டை கிரியேட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாலெட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ வாலெட்டை கிரியேட் பண்ணும்போது அது மேலே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கும்னா ரிகவரி ஃப்ரேஸ்ன்னு கேட்கும். ஸோ இந்த ஃப்ரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. அதால ரொம்ப கவனிச்சு இந்த ஃப்ரேஸ் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றது ஒரு பேப்பர்ல இல்லை பேனால எழுதி அப்புறம் உங்களுக்கு ஜிமெயில் டிரைவ் ஆகட்டும் எங்கே ஒரு செக்யூரான ஒரு இடத்து இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து இதை அந்த ஆர்டர்லேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தாயிட்டுமே கிரியேட் வாலெட் கொடுத்தீங்கன்னா அந்த கிரியேட் வாலெட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அந்த நீங்கள் எந்த ஃப்ரேஸை பார்த்தீங்க அந்த ஃப்ரேஸ் வந்து 12 ஃப்ரேஸ் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த ஆர்டர்லேயே போடணும். அப்போ தான் உங்களோட வாலெட் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டிக்காக. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிகவரி ஃபேஸஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது ஆகிட்டுமே நீங்கள் வந்து Safemoon வாலெட் கூட வந்துடுவீங்க. வந்துட்டோமே ஃபர்ஸ்ட் ஓகே அந்த கிரியேஷன் ஆகிட்டோன்னு உங்களுக்கு வந்து ரெக்கவரி பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு வாட்டி அதாவது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப் திரும்ப அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக அது பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கேட்டே இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் பாஸ்வேர்ட் போடணும், அதால கிரியேட் பண்ணணும் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இதாகிட்டும் நீங்கள் வந்து உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போயிட்டோம்னா இதுதான் ஹோம் இன்டர்ஃபேஸ் ஆஃப் Safemoon வாலெட்னு சொல்லலாம். மேலே வந்து டோக்கன்ஸ் இருக்கு, அப்புறம் கேல்குலேட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ் இருக்கு. அதாவது ஒன்று வந்து Web20, இன்னொன்று வந்து ERC20, அதாவது எத்தீரியம் பிளாக் செயின், அப்புறமா BSC பிளாக் செயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட டோக்கன்ஸ் இருக்கு. அந்த வால்ஸ்ல டோக்கன் இருக்கும், அதெல்லாம் இருக்கு. ஒன்று வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இருக்கு, அப்புறம் Safemoon இருக்கு. அந்த நெட்வொர்க் நீங்க வந்து எத்தீரியமா மாத்திட்டீங்கன்னா கீழே வந்து எத்தீரியம் அப்புறமா Safemoon வால் வந்துடும். அதாயிட்டும் நீங்க வந்து உங்களோட நெக்ஸ்ட் அந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இல்லை அந்த வால்ட்ல என்னென்ன டோக்கன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மேலே ப்ளஸ் பட்டன் போய். ஓகேங்களா? ஸோ இதாயிட்டுமே கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்கு. அது கீழே வந்து ஓகே நார்மல் டாப் கெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் மேலே கிளிக் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு எந்த காயின்ஸ் வந்து செம்மையா பம்ப் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் காட்டும். அப்புறம் டாப் லூசர்ஸ் இருக்கு. அது உள்ள நீங்க ஸ்கிரீன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரீசென்ட்லி ஆடட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரீசென்ட்லி ஆடுனா புது டோக்கன்ஸ் எதனா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் காட்டும். அப்புறம் டாப் கெய்னர்ஸ் காட்டும், அப்புறம் டாப் லூசர்ஸ் காட்டும். ஸோ இதுதான். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா வாலெட்டு, ஸ்வாப்பு, அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ வாலெட்ல இதுதான் மெயின் ஹோம் இன்டர்ஃபேஸ் சொல்லலாம். ஸோ ஸ்வாப்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்ல வந்து நீங்க வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இல்லை BUSD வச்சு நீங்க வந்து Safemoon வாலெட்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வாப் அதாவது உல்டா கூட பண்ணிக்கலாம். அதாவது மேல Safemoon வச்சு கீழே வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இல்லை எத்தீரியம் பிளாக் செயின் ERC20 வச்சு நீங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹோம் இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை நார்மல், பை ஆப்ஷன், செல், அதாவது ரிசீவ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட வேற வாட்ஸ்ல இருந்து இந்த வால்ஸ் வந்து அம்பிக்கலாம், இல்லை இந்த வாட்ஸ் வேற வாலைக்கு அம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைன்னு இருக்கு. ஸோ பை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஹோம் கரன்சி அதாவது USD ஆகட்டும் இல்லை நம்மளோட INR ஆகட்டும் இந்த மாதிரி ஃபியட் கரன்சி வச்சு நம்ம எத்தீரியம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தீரியம் வாங்குறதுக்கு நீங்க பார்க்கலாம் சாம்பிள் ₹100 அந்த மாதிரி நம்ம இந்தியன் INR இருக்கு. ஸோ INR ஒரு சப்போர்ட்டபிளான ஒரு பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னொரு வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ ட்ரை பண்ண கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஓகே INR வச்சு ட்ரை பண்ணலாம். அதில் வந்து ஆப்பிள் பே இருக்கு. இன்னொரு ஆப்பிள் பே சப்போர்ட் ஆகல. பட் நம்மளோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சப்போர்ட் ஆக சொல்லியிருக்காங்க.
ஸோ இதான் பை பற்றி. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்வாப்பில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க 12%. ஸோ அது கீழே ஓகே ஆல்ரெடி டிஃபைனாக இருக்கு 0.1 0.5 அப்புறமா மேனுவலாக இருக்கு. நீங்கள் வந்து மேனுவல் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், அதாவது இந்த டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா நார்மல் இருக்குது, அப்புறம் மீடியம் இருக்குது, அப்புறம் லைட்னிங் இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் போடணும். ஏன்னா அந்த கேஸ் ஃபீஸ் செம்மையாக இழுப்பாங்க. நீங்கள் வந்து ஹை டிரான்சாக்ஷன் ஸ்பீடு உங்களுக்கு வேணுமா இப்படியே டக்குன்னு போயிடணும்னா அந்த கேஸ் ஃபீஸ் நிறைய இழுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம்னு சொன்னால் அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து 20 minutes செட் ஆகிருக்கும். ஸோ அது 20 minutes என்னதுக்குன்னா இந்த மாதிரி 20 minutesக்குள்ளே உங்களோட இல்லை டோக்கன்ஸ் வந்து வேற வாலெட்டு இல்லை வேற எக்ஸ்சேஞ்சுக்கு போகலைன்னா அது வந்து மறுபடியும் உங்களுக்கே ரிவர்ட் ஆகிடும். 20 minutesக்கு ஆகிட்டணும், 20 minutes ஆகிட்டணும். இந்த டோக்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கே ரிவர்ட் ஆகிடும் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை தகுந்த மாதிரி உங்களோட டைமிங்கை செட் பண்ணியா சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ செட்டிங்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து செக்யூரிட்டி இருக்கு. செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் வாலெட்னா நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். ஸோ பயோமெட்ரிக், அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தாக்கா அதை வச்சு நீங்கள் வந்து சேஃப்மூன் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாஸ்வேர்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூகுள் அத்தென்டிகேட்டர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. செக்யூரிட்டிக்காக நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட கீழே வந்து லாக் அவுட் இருக்கு, அப்புறமா வேற டர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்கு, அப்புறம் சர்வீஸ் ஆஃப் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வேற. ஸோ சேம் எல்லாம் ஆப்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒன்று என்னன்னா பட்டுன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் வாலெட்ல வந்து டிஆப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கீழே ஒரு செக்ஷன், அது இதில் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம். பட் ஓரளவுக்கு இந்த ஆப் பார்க்கும்போது யூசர் இன்டர்ஃபேஸ் அப்புறம் அங்கிட்ட ஹோம் ஸ்க்ரீன் ஆகட்டும், அப்புறம் செக்யூரிட்டி பொறுத்ததாகட்டும், ஸோ எல்லாமே நல்ல ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, அப்புறம் செக்யூராக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ இதுதான் சேஃப்மூன் வாலெட்டோட ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சேஃப்மூன் வாலெட் யூஸ் பண்ணி அதை கூட மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ பிட்காயின் நான் வீடியோ சமயத்தில் $45,800 பம்பிங் பை 3%. ஸோ நல்ல ஒரு விஷயம், பிட்காயின் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா $45,800 கிட்டத்தட்ட 34,74,000 சொல்லலாம். ஸோ இப்படியே பம்ப் ஆகிட்டு இருக்கும் போது நம்மளோட ஃப்ராக்டெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லோ கேண்டல்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணால் பிட்காயின் வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷான ஃபேஸில் இருக்கும்னு சொன்னேன். ஸோ 45,800 இது 45 மேலே போனாவே கொஞ்சம் புலிஷாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஒரு நைட் ஒரு இது போட்டிருந்தேன், பிக் போட்டிருந்தேன், இல்லை ஒரு இமேஜ் போட்டுன்னு சொல்லலாம். என்னன்னா RSI பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் என்னன்னா பிட்காயின் வந்து கீழே வந்துட்டே இருக்கும்போது அந்த கேண்டல்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கும்போது RSI வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஸோ அதுதான் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன தெரியுதுன்னா 46,700 to 47,200. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 46,000 தொடணும் பிட்காயின். அதாவது தான் நம்ம வந்து வேற ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். அப்புறம் கீழே ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்கிறது ஒரு 44,000 சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அதை பிரேக் பண்ணிட்டுனா கீழே இருக்கிற லெவல்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போ அது ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு 1 to 2 டேஸ்ல வந்து கண்டிப்பா கோல்டன் கிராஸ் ஆயிடும். ஆமாங்க, 1 டே சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கோல்டன் கிராஸ் ஆக போகுது. ஸோ அந்த கிரீன் லைன் வந்து ரெட் லைனுக்கு நான் மேல போனா அது வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொன்னா அப்போ ஒரு புல் மார்க்கெட் அதாவது புல் மார்க்கெட்ல நம்ம இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா கோல்டன் கிராஸ் ஆனா மறுபடியும் ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடும் சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் நம்மளுக்கு இந்த வீடியோட முடிவு நான் சொல்லிட்டேன். இதுதான் சேஃப்மூன் வாலெட் பத்தி ரிவ்யூ இல்லை ஓவர் வியூன்னு சொல்லலாம். அப்புறம் பிட்காயின் பத்தி கூட ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல சேரும். நம்மளோட mactechtamil டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். இதே மாதிரி வீடியோ ஒருத்த மாதிரி சந்திக்க வரை சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.